ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ரிஷப ராசிக்கு மாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் பிறக்குது. புதன்கிழமை இரவு 9:59க்கு தாங்க இந்த மாசி மாதம் பிறக்குது. இது என்னென்னா மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களை ரிஷப ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசியில் குரு வக்ரமாக இருந்தார். இந்த மாதம் அந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அது ஒரு நல்ல அமைப்பு. நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்துலேருந்து தான் உங்களுக்கு நிகழப்போகுது. இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் ஆகிறாரு. 10ஆம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்கார். இப்போ சூரியனும் திக்பலம் அடைய போகிறாரு. ஒரு நல்ல ராஜயோகம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனும் உச்சத்தில் இருக்காரு. ஸோ அதனால் அதுவும் உச்சம் அப்படிங்கிறது என்னென்னா 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போனா பார்த்துக்கோங்க, ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் நல்ல அருமையான பலன்கள். அதாவது ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறது இந்த மாதம் நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதியே 11ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்காரு. ஒரு பெரிய நீங்கள் இவ்வளோ நாளாக போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்றுட்டா ராசிக்கு கண்டிப்பாக நல்லதை செய்வார். அது மட்டும் இல்லாமல் சூரியனும் திக்பலத்தில் இருக்காரு. அப்போது தொழிலில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. இந்த மாதம் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பர். அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா அவங்கெல்லாம் நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு பல கோடிகள் உங்களுக்கு லாபங்களாகவே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6 ராகுவோடு போய் சேர்றாரு. 6 உங்களுக்கு சுக்கிரன் தான். ஆனால் ராகுவோடு போய் சேரும்போது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆளாகாதீங்க. என்னென்னா அதாவது சனியும் அந்த இடத்துல வரப்போகிறாரு. ஆனால் இப்போ இருந்து நீங்கள் அலாட்டாக ஆறுமுகம் அப்படின்னு மனசில் நீங்கள் நினச்சிக்கணும். வேறு வழி கிடையாது. ஏன் அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செக்கு ஹேண்டில் பண்ணுறது, கேஷை ஹேண்டில் பண்ணுறது, இவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை மாற்றி விடுற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலியுமே யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. 4ஆம் இடத்தை சூரியன் பார்க்குறாரு. சூரியன் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. அவர் சனியோடு சேர்ந்து, அதாவது உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியோட சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு. அதனால் நல்ல அமைப்பு. 2 குடையவரும் 5 குடையவரும் உங்களுக்கு புதனாக அவரும் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் மூலிமா நல்ல லாபம், நல்ல வருமானம். சூரியன் திக்பலம் அடைஞ்சிருக்கனால இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றம்ங்க. நல்ல வருமானம் லாபம் எல்லாமே ஈட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை வாங்க முடியாது. புதன் கல்விக்காரகன் சனியோடு போய் சேர்ந்து மந்தப்படுத்திடுவார். படித்தது எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. படிப்பை பொறுத்த வரைக்கும் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் அதாவது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பொற்காலம். இந்த மாதம் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது. கலைக்கு சம்மந்தப்பட்ட சுக்கிரனே உச்சத்தில் இருக்குது. அதுவும் ராகுவோடு சேர்ந்து. அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய ஒரு எஃபர்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும். அதனால் ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி நல்ல எஃபர்ட் போட்டு செய்யுங்க. ஒரு வீடியோலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரபலியம் அப்படிங்கக்கூடியது இந்த மாதம் தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்போது நீங்கள் ஒரு பிரபலியமாக மாறணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் உச்சம் அப்படிங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் செஞ்சுருங்க. அரசாங்கத்துறையில் அல்லது அரசியலில் ஈடுபடுறவங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்குது.
அரசியலில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய ஆதரவுகள் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே போய் பெரிய லெவலில் ரீச் ஆகும். உங்கள் மேலே இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி கெட்ட பெயர்கள், அவப்பெயர்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து விலகிரும். குரு அஷ்டமாதிபதி 11 கூடியவர் இது. அதனால் வந்து ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ராஜயோகம் கிடைக்கிறது, புதையல், லாட்ரி இந்த மாதிரி யோகம் கிடைக்கிறது, இதுக்கெல்லாமே வந்து வாய்ப்பு இருக்குது. குரு வந்து வக்ர நிவர்த்தியானதை உங்களுக்கு வந்து அதாவது பெரிய மன நெருடல்ல இருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி தான். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து என்னென்னா 27ஆம் தேதிக்கு மேலே நீச்சமாக போகிறாரு 11ஆம் இடத்துல. அதனால் செலவுகளை வந்து குறைச்சி வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை பாருங்கள். புதன் நீச்சமாகும் போது உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து செலவு விரயம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் புதன் வந்து உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் தான். நீங்கள் எப்பவும் போடக்கூடிய கடினமான உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல முன்னேற்றம். ஏன்னா வந்து நல்ல ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்புகள் தான் கிரகங்கள். ராஜயோகம் வந்து ஏன்னா நல்ல ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. 5ல் இருக்கக்கூடிய கேது வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்கனால திருமணம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் வந்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு, ஏன்னா 6 கூடையவர் வந்து உச்சம் பெறறதுனால சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியே வரதுனால, அது இல்லாமல் மிருகசீஷ நட்சத்திரமும் இந்த மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது உங்களுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் போய் பேசி சமரசம் பண்ணுறதுல தான் உங்களுக்கு எப்போவுமே வெற்றியும் ஆதாயமே இருக்குது. அது இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம் சம்மந்தப்பட்ட வில்லங்கங்கள்லாம் நீங்கிரும். உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கான்சியஸாக இருங்க. ஏன்னா சூரியன் சனியும் சேர்ந்துருக்கு. எலும்பு சம்மந்தப்பட்டது, கால் வலி, முட்டுக்கு முட்டு வலிக்கிறது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி, நல்ல வருமானம், நல்ல லாபம் எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாசி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 12/2/2025 புதன்கிழமை 9:56 இரவு 9:56 பிறக்குது. மக நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா, நான் கொஞ்சம் ஓரளவு இவ்வளோ நாளாக வந்து கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஆல்ரெடி உங்களுக்கு ராகு கேது பிரச்சனை இருக்குது. இந்த கேது வந்து உங்கள் ராசியில் இருக்கனால நீங்கள் எதை தொட்டாலுமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் எப்போவுமே வாழ்க்கை வந்து நீங்கள் ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் உங்களால் சாப்பிட முடியுமா? திகட்டிடும்ல. அது மாதிரி தான் இந்த கஷ்டம். ஞாபகம் வச்சுங்க. வேறு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் கன்னிராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியுங்க. பட் ஆனால் இந்த ராகு கேதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து சுக்கிரன் 2 கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சங்க. 9 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. அதுதான் ஹைலைட். இந்த சுக்கிரன் தான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இதனால வந்து பல யோகங்கள்ங்க. அதே மாதிரி பரிவர்த்தனை ஆகுதுங்க. குருவும் வக்ர நிவர்த்தியாகி பரிவர்த்தனை ஆகுது. குருவும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதாவது 9ல் இருந்தாலும் பார்ப்பாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு போனாலும் குருவோடைய அனுகிரகம் கிடைக்கிது. அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெறுறாரு. உச்சம் ஆட்சி இது ரெண்டுமே மாற்றி மாற்றி நடக்கிறதுனால இன்கமில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அத்தனையுமே ரிலீஸ் ஆகி படிப்படியாக ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது நடக்காது. பட் ஆனால் படிப்படியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு செல்ஃபாக நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்கிட்ட என்ன அப்படின்னா நல்ல மைண்ட் பவர் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ஏன்னா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு ஜீரோவாக ஆக்கிட்டு உங்களை விட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு
அமைப்பு உங்ககிட்ட இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்ந்துட்டிங்கனாலே போதும், ஜெயிச்சிட முடியும். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, மோட்டிவேட்டட் இது வந்து பொதுவாக உங்களுக்கு தேவை. ஆறுதல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கே தேவை, கன்னிராசிக்கே அதிகமாக தேவை. ஆனால் அதை சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு யதார்த்தமான கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டயாவது ஆறுதல் தேட போனீங்க அப்படின்னா உங்களை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்காக ஒருபோதும் நிற்க மாட்டாங்க. அது கன்னிராசிக்காரங்களே எல்லாரையும் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் தான் பல பேத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் கடைசியில். அதனால் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அப்போ வேறு யார் ஆறுதல் சொல்லுவா அப்படின்னா, ஒரு பெரிய கண்ணாடி வாங்கி மாட்டி உங்களுக்கு நீங்களே ஆறுதல், அன்பு எல்லாமே கொடுத்துக்கணும். இயல்பாகவே இது கன்னிராசிக்கு வராதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, யாருக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அன்பை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா புதன் வந்து பெற்றோர்கள்னாலே கைவிடப்பட்ட ஒரு கிரகம். ஸோ அவர் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. அதனால் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதை மட்டும் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் உயர்ந்துருவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் திக்பலமாக இருக்கார். அதாவது இந்த மாதம் வந்து செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துல திக்பலம், அதே மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன், சனி, உங்கள் ராசி அதிபதி புதன் இருக்குது. இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புங்க. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதி பிப்ரவரி 27ஆம் தேதி புதன் வந்து நீச்சமாகிறாரு, 7ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. இது நீச்சமாகும் போது கஷ்டம்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீச்ச பங்க ராஜ யோகம். ஆனால் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனால் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் புத்திசாலி, நான் அதை வந்து கன்னிராசிக்காரங்க வந்து புத்திசாலி அப்படிங்கிறது ஓகே. அதே மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் இந்த 27ஆம் தேதி புதன் நீச்சமாகறனால இது வந்து என்னென்னா, குரு அல்லது சுக்கிரன் கூடயே அந்த புதன் இருக்கும். பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் குரு கூட சேர்ந்து இருக்கும். அப்போ நீச்சபங்க ராஜயோகம், உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கண்டிப்பாக இந்த மாதம் உறுதியாக உண்டு. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு முடிவெடுக்கும் போது நீங்கள் யாரையாவது கேட்டுடுங்க. உங்களுக்கு வெல்விஷரோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களோ இது மாதிரி கேட்டுட்டு அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி யோசிச்சுட்டு ஒரு செயலை செய்கிறது, ஒரு முடிவெடுக்கிறத பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுவீங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல இன்கம்மு, பார்ட்னர்ஸ் மூலிமா வந்து நல்ல லாபங்கள், அதே மாதிரி வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறது, நிறையா வாய்ப்புகள் தேடி வருது, புது மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், புது புது விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆரம்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்துடும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி, ப்ரொமோஷனு, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல வருமானமும், வருமான உயர்வு, நல்ல ஊதியம், இது எல்லாமே தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஞாபகத்திறன் வரும், உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் வரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்தவித தடையும் இல்லை. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு போகக்கூடியதோ அல்லது வெளி மாநிலம் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு இந்த மாதம் இருக்குது. செவ்வாய் வந்து உங்களுக்கு திக்பலமாக இருக்கார். அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீடு வாங்கக்கூடியது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. இப்போ சனி 6ஆம் இடத்தை 6ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 12 கூடைய சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக இருக்குது. தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறது, உங்களுடைய ராசி அதிபதியே விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால இந்த மாதம் வந்து தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறது ரொம்ப வரும். கன்னிராசிக்காரங்க வருமானம் இல்லை, ஆனால் நிறைய செலவு மட்டும் ஆகுது அப்படி நீங்கள் சொல்கிறது என் காதில் நல்லா கேட்குது. பட் ஆனால் இது பர்மனெண்ட் கிடையாது. இது எல்லாமே கண்டிப்பாக மாறக்கூடிய காலகட்டம் இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு 4 கூடையவர் பாதகாதிபதியாக இருக்கனால கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு குலதெய்வ தோஷம் இருக்குது. ஸோ அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணி குலதெய்வத்தை அனுகிரகத்தை வாங்க வாங்க உங்களோட வாழ்க்கையும் குடும்பமும் குலமும் செழித்து நிற்கும். அதனால் தெய்வ வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும். தெய்வத்தை நம்புங்க. உங்களுக்குன்னு சில சர்க்கிளை வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், முன்னேற முடியும் கண்டிப்பாக. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல அபார வளர்ச்சிங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு புதையல் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்னேறி போகக்கூடிய காலகட்டங்கள் தான். இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான். அதை நினச்சிக்கிட்டு இந்த மாதம் எல்லாமே நீங்கள் அதாவது நகர்த்தி கொண்டு போகணும்.
நம்மளுடைய வாழ்க்கையில் எதையாவது நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு இனிமையான நினைவுகளோ அல்லது எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா இருப்போமோன்னு நினச்சிட்டு என்ன செய்யணும், மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த கேது இருக்க வரைக்கும் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரகிள்ஸோ அல்லது தடை தாமதமோ இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு மூலிமா கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். ஒரு விஷயம் செஞ்சோன்னே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அது நல்ல அமைப்புகள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அதாவது ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான். அரசியல்வாதிகளுக்கும் இது ரொம்ப சூப்பர். சுக்கிரன் உச்சமான காலகட்டங்கள்னால உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவும். பெரிய பதவி அப்படிங்கிறது திடீர்னு கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் கன்னிராசிக்கு இருக்குது. வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். கடன் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முருகன் வழிபாடு பண்ணுங்கள், நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். கடன் ரீதியாக ரொம்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் அந்த மாதிரி யாருக்காவது இருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா பானகம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதம் 6வது இடம், அதாவது கடனை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து சூரியன் புதன் சனி இருக்குது. 6ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கனால எதிரிகள், உங்களுடைய எதிரிகளுக்கெல்லாம் கொண்டாடக்கூடிய காலகட்டம் தான். ஆனாலும் நீங்கள் அமைதியாக போங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல காலகட்டம். அதாவது அடுத்த மாதமே அதாவது அடுத்தடுத்த நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிறதுலையே வருது. இனி வர காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு விஷயமே சமாளிக்க முடியும். சாதுரியமாக கையாளக்கூடிய நபர் தான் கன்னி ராசிக்காரங்க. அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. முக்கியமாக நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க. இனி நம்ம எப்படி இருக்கணும், ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் உங்களை நோக்கி வருது. அதை மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாதத்தில் புலையார் சொல்லி போடுற மாதிரி விநாயகருடைய அருளாலையும் பெரும் கருணையினாலுமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க. பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். பெண்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தான் ஆரம்பிக்குது வச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ பரிகாரம் மாதிரி வந்து ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் வாங்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு குரு அனுகிரகம் இருக்குது. இப்போது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லை குலதெய்வத்துக்காக அதாவது குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கனாலே இந்த டைமில் வந்து உங்களுக்கு சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும். இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு, செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. அதனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது. கிரக நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கனால இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:56க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் பிறக்கிற அன்று, அதாவது வந்து சூரியன் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து 2 கூடைய சூரியனும் அஷ்டமத்தில் இந்த மாதம் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் புதனும் அஷ்டமத்தில் மொத்தம் 3 கிரகம். இந்த 3 கிரகம் இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பர் ராஜயோகம். அப்போல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி முடியக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. அதனால நல்ல காலம் பிறக்க போதுன்னு மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு மாதத்தை கிராஸ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. பொதுவாகவே சூரியன் அஷ்டம ஸ்தானத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அஷ்டம ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடகராசிக்காரங்களுக்கு வாக்கு ஸ்தானத்தை சனியும் பார்க்குறாரு, சூரியனும் பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு. பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப நிறுத்தி நிதானமாக இருந்துட்டாலே இந்த மாதத்தை ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். ஆனால் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஒரு கடனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டு வந்து பண ரீதியாக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி கண்டிப்பாக
அதாவது அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. தனம் அப்படிங்கிறது 2 விஷயம் கிரகங்கள் வந்து கொடுக்குங்க. ஒன்று வந்து உயிர், இன்னொன்று வந்து பொருள். இந்த உயிர் பொருள், அதாவது உயிர் மீன்ஸ் என்னன்னா நம்மளுடைய மனசை குத்தி கிழிச்சு கஷ்டப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் கொடுக்கும்போது, அதே நேரத்தில் காசு பணத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துரும். அதாவது வேறு வழி இல்லை, அதுங்களுக்கு ஏதாவது ஒன்று பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். அதனால யார் எந்த விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் தான் கிரகம் கையை வைக்கும். ஸோ அதனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு, பாண்டிங்ஸு, அம்மா ஃபீலிங்ஸு, அதே மாதிரி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இதாக இருப்பீங்க, கான்சியஸாக இருப்பீங்க. பணங்கிறது செகண்டரியாக நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து கிரகங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் கை வைக்கும். அதனால் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. கடன் ரீதியான பிரச்சனைகளும் சீக்கிரமாக சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களோட உடல்நிலை, இவ்வளோ நாளாக இந்த அஷ்டமத்து சனியிலே உங்கள் மனசு ரொம்ப நீங்கள் விட்டுருப்பீங்க. அந்த மனசு விட்டிருந்த இதனால் நமக்கு என்னென்னா, மனசு வந்து நமக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு மனசு தான் காரணமாக இருக்கும். மைண்டு சரியில்லை அப்படின்னாலே நம்ம உடம்பை சரியாக பார்த்துக்க முடியாது, அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டோம். இப்போது காசு பணம் வந்ததுக்கப்புறம் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அஷ்டமத்தில் சூரியன், புதன், சனி 3 கிரகம் இருக்குது. இந்த சூரியன், சனி எப்போல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றா சேருதோ அப்போல்லாம் வந்து எலும்பு முறிவு அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி புதன் கூட சேரும்போது நரம்பு சம்மந்தப்பட்டது, நரம்பு கட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி அதாவது லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கனால, அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வந்து தடங்கள், தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கணபதி வழிபாடு பண்ணுங்க. இனி வந்து உங்களுக்கு நல்ல காலகட்டம் தான். அதே மாதிரி உங்களுக்கு 11 கூடைய சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்காருங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 11 கூடைய சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்காரு. இதனால உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள்லாம் நடக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரும். நல்ல லாபம், தொழிலில் நல்ல வருமானம், நல்ல லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டம், புதுசாக தொழில் தொடங்குறது, அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா நன்மைகளுமே இந்த மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது இன்னும் ராஜயோக அமைப்பை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 12 கூடைய, அவர் போய் 9ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. புதன் நீச்சமாகிறது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக இருந்த கடுமையான காலகட்டங்கள்லாம் மாறி எப்போ நீச்சமாகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/2/2025 அந்த டைமில் 1 மாத காலகட்டம் வந்து புதன் நீச்சமாகிறாரு. இந்த நீச்சமாகும் போது நீச்சபங்க ராஜயோகம் அமைப்பு பெறுறது, அது வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பலிக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் வருது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தானாக தேடி வருது. சில பேர் வந்து படிப்பு முடித்தோடனே நல்ல வேலை கிடைக்கிறது. இவ்வளோ நாளாக வேறு ஒரு கம்பெனிக்கு நம்ம மாறணும், இந்த கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயம், நல்ல ப்ரொமோஷன், இது எல்லாமே தேடி வரும். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். 9ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்கனால வெளிநாடு, வெளிமாநிலம் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா 2 கூடையவர் அஷ்டமத்தில் இருக்கார். குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை வந்து ஒருவர் அனுசரித்து போனால் மட்டும்தான் அந்த ஒற்றுமை இருக்கும். இல்லை அப்படின்னா அதுவே ஒரு பெரிய வாக்குவாதத்தாகி பெரிய லெவலில் பிரச்சனை, மனக்கசப்பு, மன சங்கடங்கள்லாம் வரும். 5 கூடிய செவ்வாயும் உங்களுக்கு 10 கூடிய 10 5 கூடையவர் செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். காதல் ரீதியாக பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இதெல்லாமே நடக்கும். பட் ஆனால் எது நடந்தாலுமே அது ஒரு நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. இல்லை அந்த கஷ்டம் உங்களுக்கு கெட்டது நடக்கலை அப்படின்னா அவங்கள பற்றி உங்களுக்கு முழுசாக புரியாமையே நீங்கள் நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்டேருந்து இழந்திருப்பீங்க. அதனால் இதெல்லாம் ஒரு நல்லதுக்கு, கெட்டது நடந்தாலும் அதிலிருந்து நல்லதுக்குன்னு நீங்களாகவே உங்களை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி பாடமாக சொல்லிக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேட்டு தான் பண்ணிக்கணும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் மோட்டிவேட்டடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி கைத்தட்டி சிரிக்கிறது
கேட்குறதுக்கு தான் ஆள் இருப்பாங்க. ஐயோ பாவம் நான் அவனுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டக்குன்னு வரமாட்டாங்க. கடகராசிக்கிட்ட இது ஒரு பெரிய மைனஸு. ஆனால் நீங்கள் போய் மற்றவங்களுக்காக போய் முன்னிருந்து நின்று பரவாயில்ல கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து எதிர்பார்க்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஏமாற்றத்தில் முடியும். காதல் ரீதியான பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இந்த மாதம் உண்டு. பட் அதை எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வந்துருங்க. அவன் தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது, அதே மாதிரி நீங்கள் நினச்ச ரிசல்ட்டெலாம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா புதனும் சனியும் சேர்ந்துருக்கனால படிப்பில் ஆர்வம் இல்லை, ஞாபக திறன் வந்து ரொம்ப கம்மியாகிறது, அறிவு கூர்மை இல்லாமல் போகிறது, இன்ஸ்டா பக்கம் போகிறது, சோஷியல் மீடியாவிலே இருக்கிறது, செல்ஃபோனை பார்க்குறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பேரண்ட்ஸ் தான் வந்து கவனமாக வந்து படிக்க வைக்கிறதுல முக்கியமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வாய்ப்புகள் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்தெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏமாறாதீங்க. ஏமாற்றம் இந்த மாதம் உறுதியாக உண்டு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. கடக ராசிக்கு அஷ்டமத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் புதனும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுலேயும் போய் கமிட்மெண்ட் ஆகாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க. ஒருத்தரை கூட நம்பாதீங்க. உங்களுக்கு இந்த மாதம் மனக்கசப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எங்கேயுமே காசு பணம் கொடுக்காதீங்க. உங்களோட உடல் உழைப்பு, ஒருத்தங்களுக்காக ஒரு விஷயம் போய் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உழைச்சி அதை செய்யுங்க. அதாவது இதை இழந்துட்டா எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா கொடுக்காதீங்க. நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வராது. இதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுக்கு உங்களுடைய பேர் கெட்டு போகிறது, உங்கள் மேலே வதந்தி வர்றது, அதாவது நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் திடீர்னு உங்களை வந்து நேம் வந்து கெடுத்து விடுறதுக்கு என்ன வழிகளோ அத்தனை வழிகளும் நடந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அமைதியாக போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதம் வந்து வாயே திறக்காதீங்க. எங்கேயாவது வெளியில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா வாய்க்கு ஜீப்பு போட்டுக்கோங்க. இல்லைன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப வந்து உங்களோட கருத்துக்களை சொல்கிறேன்னு ஆப்போசிட் ஆளுங்களை தாக்கி விடாதீங்க. அது உங்கள் மேலே கோர்ட்டு கேஸு பிரச்சனை இழுத்து விட்டுரும். உங்கள் மேலே கெட்ட பேர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கட்சி மேலிடத்துலேருந்து உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதோ பதவியை பறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. இது எல்லாமே சரியா போகும். அரசாங்க அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரி சொல்லிட்டாரு, அதுதான் எனக்கு வேத வாக்கு அப்படிலாம் கேட்காதீங்க. எதுவுமே ரிட்டர்ன் ஆர்டரில் இருந்தால் செய்யுங்க. இந்த விஷயத்தை நம்ம செய்யறதுனால நம்ம மாட்டுவோமான்னு யோசிச்சுட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே மாதிரி முக்கியமான வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கவங்க முக்கிய பொறுப்பில் இருந்துச்சுன்னா கையெழுத்து போடுறது எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்குங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக போயிடும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் வந்து 12/2/2025 நைட்டு, அதாவது இரவு 9:56க்கு புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் மாசி மாதம் வந்து பிறக்குது. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதாவது 3 கூடிய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது யார்? 5 கூடைய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. அப்போ தொழில் மூலிமா பெரிய ஒரு ராஜ யோகத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. 12 கூடையவரும் அவரே இருக்கனால நிறைய பேருக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா 12 கூடையர் 10ல் உச்சம் பெறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப், யாரெல்லாம் மிதுன ராசியில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அதாவது நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஆல்ரெடி எழுதியிருக்கவங்களுக்கு அந்த அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 100% வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான பலன்கள் உறுதியாக உங்களை தேடி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிரகமே உச்சமாக இருக்கனால நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
ஆனால் நீங்கள் ஒவ்வொரு செயலுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். 27ஆம் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதி உங்களுடைய ராசிதிபதி புதன் வந்து நீச்சமாகிறாரு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் எனக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜான பர்சன், பட் ஆனால் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வத்தை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு உங்களுடைய வெல்விஷர் யாரோ நலம் விரும்பிகள் யாரோ அவங்க கிட்ட கேட்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது தோல்வியில் போய் முடியும். அதனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வெல்விஷர் யாரோ அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யுங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆயிரும். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல சனி இருக்காரு, புதன் இருக்குது, உங்களுடைய ராசி அதிபதி இருக்குது, அதே மாதிரி சூரியன் இருக்குது. இந்த 3 கிரகமும் இருக்கனால இந்த மாதம் வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக செவ்வாய் வக்ரத்தில் இருந்தது, 11 கூடியவர் வக்ரத்தில் இருந்துச்சு. என்ன நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாமே ரிவர்ஸில் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். கொஞ்சம் அதாவது படபடன்னு மனசு வருது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் வந்து எப்போல்லாம் உங்கள் ராசிக்கு வருதோ அப்போ வந்து கொஞ்சம் உங்களை அறியாமையே கோவமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு, ஏன் இப்படி பேசுகிறேன்னு மற்றவங்க உங்களை கேட்பாங்க. அப்போ அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? செவ்வாய் இருந்தாலே அதாவது வந்து ஒன்று வந்து படபடன்னு இருக்கும், மைண்டு வந்து படபடன்னு இருக்கும், அல்லது கோபம் உங்களை அறியாமே கோபம் வரும். அதனால தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகுங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பில் வந்து நல்ல மாற்றம், நீங்கள் நல்ல சின்சியாரிட்டியாக இருப்பீங்க. நிறைய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்பில் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை, உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது அதெல்லாம் இந்த மாதம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்துட்டு 10ஆம் இடத்துல இருந்துட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வாகன பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. மிதுன ராசிக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று பார்க்குறனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீடு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து 12ல் உங்களுக்கு குரு இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் குருவும் சுக்கிரனும் என்னென்னா பரிவர்த்தனை யோகம் பெறுது. இந்த ஜாதக அமைப்புப்படி, அதாவது மிதுன ராசி அமைப்புப்படி வந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கனால ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. முக்கியமாக வந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றம், சூப்பரான காலகட்டம் தான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க, மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரபலியம் ஆயிடுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு கட்சியோடைய அங்கீகாரம் கிடைக்கும். கட்சியில் ஒரு புது பொறுப்பு கொடுப்பாங்க. அதுவும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பிப்ரவரி 27ஆம் தேதி புதன் நீச்சமாகிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம், புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஒரு முடிவு, அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத வந்து உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்காம எடுக்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா தள்ளி போடுறதே ரொம்ப பெட்ரு. அதே மாதிரி வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாரின் போகணுன்னு நினச்சிங்க, ஃபாரின் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, அதாவது நீங்கள் வந்து தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறதெல்லாம் இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அதிசயமே நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு. 12ஆம் இடம் வந்து ரொம்ப வலுத்திருக்கு. 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால உங்களுக்கு வந்து என்னென்னா 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறமும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பரிவர்த்தனை பெற்றதுக்கப்புறம் சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுனால சின்ன விஷயங்களாக இருந்தாலே உடனே அதுக்கு ப்ரிகாஷனாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். பொருளாதாரத்து நல்ல வளர்ச்சி, குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளோ நாளாக இருந்த வாக்குவாதங்கள் எல்லாமே
மாறி போகும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழும். அதே மாதிரி சனியோடைய தாக்கம் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பக்கம் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா திடீர்னு கேன்சல் ஆகும். எதனால எப்படி அப்படின்னு தெரியாது. 3ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களாக இருக்கும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலியர் ஆகும், செகண்ட் டைம் ஃபெயிலியர் ஆகும், தேர்ட் டைம் அது வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பாதீங்க. சனியும் பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாசி மாதம் வந்து சனி வந்து பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை, சகல விதமான சௌபாக்கியத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் போவார். அதே மாதிரி சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கனால அது இந்த மாதமே நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல தான் மாதம் பிறக்கும் போது இருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்லது நடந்தே தீரும். ஒரு ராஜயோகம் வந்தே தீரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து முன்னேறக்கூடிய காலகட்டம். பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதுக்கு, உங்களை வந்து மக்கள் வெறுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பின் விளைவுகளையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது வீட்டில் தகவல் சொல்லிட்டு போகிறது நல்லது. அல்லது வெளி மாநிலங்கள் போகும்போது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத நபர்கள் தான் இருப்பாங்க. அங்கே போய் உங்களுடைய அன்பை தேடாதீங்க தயவுசெய்து. அதே மாதிரி 5 குடையவர் உச்சமாக இருக்கார், ராகுவோடு சேர்றாரு. ஒரு சிலருக்கு காதல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. அதனால எல்லாமே யோசித்து செய்யுங்க. 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக இருக்கனால அது திருமணத்தில் போய் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கனால எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலும் கமிட்மெண்ட் கொடுக்கறதுனாலும் யோசித்து செய்யுங்க. கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து மன வருத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் அதிலேருந்து மீண்டு முன்னேறி வர முடியும் கண்டிப்பாக. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2025 புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. அதனால் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கோங்க. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஆலயங்களில் உள்ள பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்கணும். தீவனம்னா எந்த பச்சை புல்லோ அல்லது வந்து வைக்கோ புல்லோ, அப்புறம் கோதுமை வெல்லமும் கலந்து அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொடுங்க. அதாவது பசுமாட்டுக்கு எந்த வகையிலாவது அது வயிறு நிறையிறதுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் தீவனம் கொடுக்கணும். இந்த மக நட்சத்திரத்தில் பிறக்கிறனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. இதனால் வந்து திடீர்னு விபத்து கண்டம் ஆகாமல் தடுக்கும். அதே மாதிரி வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியாக வருமானம் வரும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கூட சேர்றாரு. அதுவும் இல்லாமல் 7ஆம் இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே கண்டச்சனியாக இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய ராசி அதிபதி அங்கே இருக்கிறாரு. அஷ்டமத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குதுங்க. இந்த மாதம் இதுதான் பெரிய ஹைலைட்டாக இருக்குது. இந்த 2 தான் சூப்பர். இந்த மாதம் ரொம்ப சூப்பர், ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு நான் பொய் சொல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. சனி அஷ்டமத்து ஸ்தானத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு. அஷ்டமத்துலேயும் 2 கிரகங்கள் இருக்குது. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஒரு 2-3 மாதம் வந்து ரொம்ப கஷ்டமான இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா கொஞ்சம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும், பொறுமையும் வளர்த்துக்கணும். உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து பொறுமை. அதுவும் சிம்ம ராசியில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு சுத்தமாக அது இருக்காது. நீங்கள் என்னை வந்து திட்டினாலும் சரி, கமெண்ட்ஸில் வந்து நான் அப்படி கிடையாதுன்னு சொன்னாலும் சரி, உண்மையை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையாக போகணும், வேறு வழி கிடையாது. அதாவது பொறுமையாக போகல அப்படின்னா எல்லாமே தலைகீழாக மாறிடும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. பூர உத்திர நட்சத்திரக்காரங்க சமயத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவு தெரியும். பட் ஆனால் மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நேர்மையாக இருந்துருவாங்க. இதுதானே, இது செஞ்சால் இப்படி தானே அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து கணக்கு மாதிரி கரெக்டாக இருக்க முடியாதுங்க. அது கெட்ட காலங்களில் நம்ம நல்லது செஞ்சால் கூட நீங்கள் ஒருத்தங்களுக்கு போய் நல்லது சொல்லுவீங்க, ஆனால் அது ஏறாது. ஐயோ பாவம் அவங்க நல்லா இருக்கட்டும்னு கருணையோட ஒரு விஷயத்தை போய் செஞ்சால் கூட அது திரும்ப ரிவீட் அடிக்கும், கொட்டு வாங்குவீங்க. இதெல்லாம் தேவையில்லாதது.
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இருந்தால் ரொம்ப நல்லது. தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உத்தியோக ஸ்தானாதிபதி உச்சமாயிடுறாரு. உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரனு அஷ்டமத்தில் போய் உச்சமாகறாரு. அதனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி குருவும் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் முன்னும் பின்னும் நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நிவர்த்தி ஸ்தானத்தில் தான் உங்கள் ராசி அதிபதி இருக்கார். அதுவும் சனி கூட சேர்ந்துருக்காரு. அதனால வந்து தொழில் ரீதியாக, ஏன்னா உழைப்புக்கு அவர் தான் அதிபதியே, யார்? சனி தான். ஸோ அவர் கூட போய் தான் உங்கள் ராசி அதிபதி சேர்ந்திருக்காரு. பகை பெற்றாலுமே தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது அது கேந்திரம், 7ஆம் இடம் வந்து கேந்திர ஸ்தானமாக இருக்குது. அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேந்திரத்தை இன்னொரு கேந்திரம் வளர்த்து விடணும். அதுதான் வந்து நியதி. ஸோ அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்கம் வந்து உங்களுக்கு நல்ல வருமானங்கள்லாம் நல்லபடியாக வந்துடும். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு வக்ரமாக இருந்த கிரகம் குரு இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுது. அது உங்களுக்கு அடிச்சது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். என்னன்னா, அதாவது பரிவர்த்தனை ஆகுது. அதாவது 10ஆம் இடத்துல போய் என்ன இதுன்னா குரு இருக்காரு, அஷ்டமத்தில் போய் சுக்கிரன் இருக்காரு. இப்போ இந்த 2 கிரகமும் பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகும். உத்தியோகத்துக்கும் சேம். உத்தியோகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையுமே சால்வ் ஆகக்குண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவரும் சனி தான். அவர் வந்து அஷ்டமத்துக்கு போகக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட புதன் சேர்ந்துருக்கு, சூரியன் சேர்ந்துருக்கு. இப்போ இந்த 3 கிரகத்தோடைய விளைவு எப்பெல்லாம் கோச்சாரத்தில் வந்து புதன் சனி சேருதோ அப்போ செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு. புரியுதுங்களா? இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யாத தவறுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நான் எந்த விதத்துலையும் பயமுறுத்தி உள்ள நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய நெகட்டிவாக பேசுகிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்ம ராசிக்காரங்க நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். உங்களுக்கு 6ஆம் அதிபதி சனி, அவர் புதன் கூட சேர்றாரு. இந்த சனியும் புதனும் சேரும்போது உயர் அதிகாரிகள் சொல்கிறத அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி அப்படிங்கிற மாதிரி, ஒரு பக்கம் இதை செய்யின்னு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், இன்னொரு பக்கம் செய்யலைன்னா வேலை போயிருமோன்னு பயமும் இருக்கும். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்துடலாம். கடைசியில் உயர் அதிகாரி நான் ஒன்றுமே செய்யலைன்னு உங்களை மாட்டி விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் அதை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க. இல்லைன்னா ரிட்டன் ஆர்டர் வாங்கிட்டு செய்யுங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறத ஒரு பேக்கப் பிளான் வச்சுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கிடைக்கலையா கம்முன்னு லீவை போட்டு போங்க. அதுதான் ரொம்ப பெட்ரு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி சொல்லி தப்பிக்கிறதுக்கு பாருங்கள். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும், ஒரு கையெழுத்து போடுற விஷயத்தில், செக்கு போடுற விஷயத்தில், நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போய் உயிர் நண்பன் சொல்லி கடன் வாங்கி கொடுக்குறதுல எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. அதாவது இந்த நண்பனுக்கு இக்கட்டான காலகட்டங்களில் வந்து நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த பணம் திரும்ப வராது. பல லட்சங்களுக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. காலங்கள் கெட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது நிறுத்தி நிதானமாக செய்யணும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெல்விஷர் யாரோ அவங்கக்கிட்ட இது நம்ம செஞ்சால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யோசித்து அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அதுபடி நீங்கள் செய்யுங்க. அவங்க ஒப்பீனியனையே நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அவங்கக்கிட்டே ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு அதை யோசிச்சுட்டு இது சரி வருமா வராதா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. அதுதான் நல்லது. இன்கம் குடும்ப ஸ்தானத்தில் வந்து இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து புதன், அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா, பார்ட்னர் மூலிமா நல்ல இன்கம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு, லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் கணவன் மூலிமா மனைவிக்கும், மனைவி மூலிமா கணவனுக்கும் ஆதாயம் இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்குள்ள திடீர்னு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வலுவாக இருக்கனால திடீர் திருமண பிராப்தம், ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் போய் முடியும். அதுவும் பேரண்ட்ஸோடைய
பர்மிஷனோடையே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. சிம்ம ராசிக்கு நேரம் சரியில்லை, அதனால் இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கங்க. படிப்பில் கவனம் செலுத்திக்கணும். செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும்னா தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க டீச்சர்ஸ் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 4ஆம் இடத்துக்கு, அதாவது 4ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்க காரணத்தினால படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வாங்க முடியாது. அதனால் நல்லா படித்தா மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வேலை படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, யாராவது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வர்றது, பாஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நல்ல செய்தி வந்து உங்கள் காதில் உழுவும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவைங்க. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள், அதே மாதிரி வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும். சூரியனும் சனியும் சேரும்போது எலும்பு முறிவு வரதுக்கு உண்டான வாய்ப்போ அல்லது கூட புதன் சேரனால தலையில் பிரச்சனை, தலையில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்குலாம் இந்த மைக்ரைன் தலைவலின்னு சொல்கிறாங்களா, அதோடைய இது லெவல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகிறது. அதே மாதிரி வந்து காக்கா வெளுப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி காக்காய் வெளுப்பு, இந்த மாதிரி நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவ்வளோ நாளாக இருந்த வில்லங்கங்கள்லாம் தீங்கி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கி இப்போ உங்களுக்கு அந்த சொத்தில் இருக்க ப்ராப்ளம்லாம் நீங்கி உங்களுடைய ஷேர் அப்படிங்கிறது தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் திடீர்னு கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ராகு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அஷ்டமஸ்தானம் வலுப்பெறும்போது உழைக்காத ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதையல், லாட்ரி, இது மாதிரி யோகம், ஒரு இன்சூரன்ஸ் பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சி காலம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிக்காமல் செய்யாதீங்க. நெகட்டிவான பப்ளிசிட்டி வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான காலம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி போகிறீங்களோ அவ்வளோவுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து என்ன, தலைமையிடத்துக்கு உங்களை பற்றி கெட்ட நியூஸ் போகாமல் பார்த்துக்குங்க, இல்லைன்னா மைனஸாக போயிடும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி ஆனால் இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், ஆனால் அஷ்டமத்தில் வலுத்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பரிவர்த்தனை இருக்குது. அப்போ வந்து ப்ரொமோஷனோட ஒரு இடமாற்றமும் இருக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு விரும்பாத இடத்துல ஒரு இடமாற்றம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியையும் காமிக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. தேவையில்லாத செயல்களில் அதாவது தேவையில்லாத மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமாக இருந்தாலே இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப சக்ஸஸ் பண்ண முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி நைட்டு 9, அதாவது இரவு 9:56க்கு திருக்கணிதப்படி பிறக்குது. மக நட்சத்திரத்தில் புதன்கிழமை இது பிறக்குது. இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால இந்த மகன் நட்சத்திரத்துடைய அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். திரிஜென்ம நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், மேச ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். என்னென்னா, அதாவது பசுமாட்டுக்கு வந்து வைக்கோல், கோதுமை, வெல்லமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கறது, அல்லது வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது. பசுமாட்டுக்கு எந்த வகையிலையாவது தீவனம் கொடுங்க. இதனால் வந்து உங்களுக்கு விபத்து கண்டம் நிகழாமல் இருக்கும். 2வது, வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும். அதனால் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க.
உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் உண்மையாலுமே சொல்கிறேன். ஏன்னா 5 கூடைய அதிர்ஷ்டத்துக்குடையவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். மாசி மாதம் சூரியன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுது. இந்த 11ஆம் இடத்துக்கு வரதுனால நல்ல லாபம் அப்படிங்கிறது, அது மட்டும் இல்லாமல் சூரியன் வர்றது ஒளி கிரகமாக இருக்குது இல்லையா? சூரியன் வந்து ஒளி கிரகம்ங்கிறதுனால நல்ல நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உச்சமாக இருக்குது. 2 கூடிய சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்குது 12ஆம் இடத்துல. அப்போது வருமானம் எவ்வளோ வருமோ அதுக்கு தகுந்த என்ன செலவுமே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ இருந்தே செலவை கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. நீங்கள் வெட்டியாக செலவு பண்ண போகிறது கிடையாது. அது மேசராசிக்காரங்க அப்படி தான். உங்களுக்காக ஒரு செலவு நீங்கள் பண்ணும்போது அதை பல தடவை யோசித்து பண்ணலாமான்னு இருப்பீங்க. பட் ஆனால் சீக்கிரமாக மற்றவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதனால் அதை வந்து இப்போ இருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாலண்டரியாக நீங்களாகவே என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சீட்டு போடுறது, இல்லை ஏதாவது சேவிங்ஸ் போடுறது, போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாலண்டரியாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லை அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போயிடும். ஆல்ரெடி வந்து நான் சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஏன் அப்படின்னா 7.5 சனியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வந்து விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக வாலண்டரியாக ஏதாவது ஒரு விரயம் நல்ல விரயமாக பண்ணிக்கோங்க. அதாவது செலவு அப்படின்னா வாலண்டரியாக நம்மளே செலவு பண்ணுறது, ஒரு கோல்டு வாங்குறது கூட ஒரு செலவு தான். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி தாங்க. தொழில் மூலிமா நல்ல வருமானம், லாபம் ஈட்டுறது, அதே மாதிரி நல்ல இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன்ஸு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கும். ப்ரைவேட்டாக ஐடி ஜாப்போ இல்லை வேறு ஏதாவது ஹெச்ஆர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட ஃபாரின் போகிறதுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது கண் முன்னாடியே அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை கை நழுவி விட்டுறாதீங்க. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். மூத்த சகோதர வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்குது. அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்குது. சூரியன், புதன், சனி 3மே இருக்குது இந்த மாதம். அப்போ உங்களோட உடல்நிலையில் கவனம் வச்சுக்கணும். அதாவது இந்த டைமில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதை தேடி ஓடுறது, அதிக ஒர்க் பண்ணுறது, இதனால வந்து என்னென்னா உங்களுக்கு அதிகமான சோர்வு அப்படிங்கிறது வந்துருங்க. இந்த சோர்வை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுடைய உடல்நிலையில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கான்சியஸாக இருங்க. ஏன் அப்படின்னா சூரியனும் சனியும் சேரும்போது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை ஃபுல்லாகவே உறிஞ்சு எடுத்துரும். அதாவது சூரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். சனி வந்து அந்த இடத்துல அதே சூரியனும் சனியும் ஒன்று சேர்றனால இது வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதாவது உங்களோட ஹெல்த்தில் இருக்கக்கூடிய அதாவது ஹெச்பி லெவல்லாம் வந்து ரொம்ப லோவாக போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் புதன் கூட சேர்றனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு நல்ல ஃபுட்டாக அதாவது சத்துள்ள ஒரு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மருத்துவ செலவு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 கூடையவரும் இப்போ சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ விஷயங்களை நான் அழுத்தி சொல்கிறேன். அப்புறம் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து அதாவது பிப்ரவரி 27க்கு மேலே செவ்வாய் வந்து இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார் இல்லையா? இப்போ உங்களுடைய ராசி அதிபதி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு 27ஆம் தேதி, பிப்ரவரி 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த கடுமையான மனச்சுமைகள், போராட்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுது. இந்த 27ஆம் தேதிக்கு மேலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் தொட்டதெல்லாமே வந்து வெற்றியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு விஷயத்தில் வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்டு செய்யுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சிடாதீங்க. சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கு. 2 கூடையவரும் 7 கூடையவரும் வந்து ராகுவோட பிடியில் இருக்கனால நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் போது என்னென்னா உங்கள் குடும்பத்தார்கிட்ட இருந்துட்டு ஈஸியாக ஒரு பர்மிஷன்லாம் கிடைக்காது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து போராடுற மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ராகுவோடு சேர்ந்துருக்கும் போது சம்டைம் வந்து குடும்பத்தாருடைய வாக்குவாதங்கள் நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.
இதெல்லாமே வந்து ரொம்ப அனுசரணையா போகக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு மேரேஜ் ஆகுறதுக்கு 7ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கனால, திடீர்னு வந்து மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திடீர் கல்யாணம், ரிஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் வந்து உங்களுக்கு நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேச ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் வந்து திடீர்னு ஒரு நல்ல செய்தி, மங்களகரமான செய்திகள் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்திர ஸ்தானத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி தான் 11ல இருந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால வந்து ஒரு ஒரு நாள் அதனால வந்து சில பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம குருவும் வந்து உங்களுக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அது வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஸோ, அதனால குருவும் வந்து உங்களுக்கு நல்ல காசு பணங்கள குடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆஸ் யூசுவல் நான் சொல்ற மாரி தான் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போங்க. குரு வக்ர நிவர்த்தியாகி 8ஆம் இடத்த பார்க்குறாரு. 2லேருந்து 8ஆம் இடத்த பார்க்குறாரு. 12 குடையவர். மருத்துவ செலவு இருக்குன்னு சொன்னேன். அதனால வண்டி ஓட்டும்போது நீங்க அதாவது 7 சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம 100% கரெக்ட்டா இருந்தாலுமே, வரவங்க வந்து கரெக்ட்டா இருக்க மாட்டாங்க. அதனால 100க்கு 200% நம்ம தான் அவேர்னஸா இருக்கணும். வேற வழி கிடையாது. நம்ம சொல்லி என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் ஆனா ஆப்போசிட்ல வரவங்கள நம்ம போய் குடிக்காதன்னு சொல்ல முடியுமா? இல்ல இப்படி பண்ணாதன்னு சொல்ல முடியுமா? நம்ம வந்து அமைதியா போனா கூட இந்த காலகட்டத்தில பிரச்சனைகள் நம்மள தேடி வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. மேச ராசிய பொறுத்தவரைக்கும் கிரக அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சுக்கிரன் வந்து உச்சமா இருக்கிறதே வந்து நெறைய காசு பணத்தையும் குடுப்பாரு. அதே நேரத்தில அது எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து செலவுகளும் இருக்கும். 3 குடையவர் 11ல இருக்காரு. மூத்த சகோதரன் வழியா ஆதரவுகள் நெறைய